நாமக்கல் மாவட்டத்தில் 2023-24 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 11,110 மாணவ மாணவிகளுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் பணியினை நாமக்கல் தெற்கு அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகங்களிலிருந்து மிதிவண்டிகளை வழங்கி மாநில வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா தலைமை வகிக்க பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு KRN ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு பே ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப்பள்ளியில் 150 மாணவர்களுக்கும் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் 342 மாணவிகளுக்கும் என மொத்தம் 492 மாணாக்கருக்கு மிதிவண்டிகளை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றது முதல் கல்வி, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வு உள்ளிட்ட துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். மிக முக்கிய வாய்ந்த ஒரு துறையாக கருதி பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். மிக முக்கியமாக இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இது போன்ற புதிய திட்டங்களை கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் கல்வி ஊடகங்களில் கல்வி ஊடகங்களில் எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக பண்ண வேண்டும்ன்றதுக்காக முதலாக பேராசிரியர் அன்பழகன் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை ஒதுக்கி அதுக்கு பல்வேறு கோடி நிதி ஒதுக்கி அதுக்கு முன்மொழிவு கொண்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி பா மகேஸ்வரி, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் திரு சா பாலகிருஷ்ணன், மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஆர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சிறுதானிய உணவு திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு KRN ராஜேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு பே ராமலிங்கம் முன்னிலை வகித்தார். இந்த சிறுதானிய உணவு திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த பாரம்பரியமிக்க நெல், கம்பு, திணை, சோளம், வரகு, சாமை, கீரை வகைகள் மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சி அரங்குகளை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா, ராகி, சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி, சாமை முதலியவை ஊட்டச்சத்து நிறைந்த நம் பாரம்பரிய சிறுதானியங்களாகும். இதனை முன்னிட்டு சிறுதானிய ஆண்டாக 2023 அறிவித்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக கூறினார். ஆசாத்தி பழையப்பள்ளத்துலேருந்து வந்திருக்கேன். சிறுதானிய கண்காட்சிக்கு வந்திருந்தேன். ஒரு 10 விதமாக வச்சுருந்தாங்க. அது எல்லாமே எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இது எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் வீட்லேயே நல்லா அழகாக செஞ்சு தருவோம். சிறுதானியம் இந்த பாசிப்பருப்பு லட்டு, கேவுரு மாவு அடை, கேவுரு மாவு கொழுக்கட்டை, இந்த மாதிரிலாம் செஞ்சோம். சிறுதானியம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஊட்டச்சத்து கிடைக்கும், பெரியவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசு துறைகளின் சார்பில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் முழுமையாக சென்று சேருவதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியை நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மத்திய அரசு துறைகளோடு இணைந்து செயல்படுத்தி வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்களிலும் 322 கிராம ஊராட்சிகளிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் கூறும்போது, என் பேர் மல்லிகாங்க. நாங்கள் காளிபாளையம் பஞ்சாயத்தில் இருக்கிறோங்க. எங்களுக்கு மோடி திட்டத்தில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு டெமோ காட்டினாங்க. அதனால் எல்லாரும் பார்த்தோம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. கேஸ் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொன்னாங்க. இலவச இணைப்பு இல்லாதவங்களுக்கு இணைப்பு வாங்கிக்கிறதுக்கும் சொன்னாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு வேன் மூலமாக எங்களுக்கு விவசாயம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டினாங்க, படம் காட்டினாங்க. அது பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் காளிபாளையம் கிராமங்க. நான் ஊராட்சி மன்ற தலைவர். என் பேர் பொன்னுசாமிங்க. இங்கே நமது லட்சியம் வளர்ச்சியடைஞ்ச பாரதம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலிமா மாநில மத்திய அரசு திட்டங்களை செயல்முறை விளக்கமாக அரசு அதிகாரிகள் இங்கே டெமோ காமிச்சாங்க. அது விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குதுங்க. நானோ யூரியாவை ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலிமா தெளிப்பதனால 80% அந்த பயிர்களுக்கு எடுத்துக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இது பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. மற்றும் அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் அரசு துறை அலுவலர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு
இங்கே பொதுமக்களுக்கு விளக்கமாக தெரிவித்தாங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2ஆம் நிலை காவலர்கள், ஜெயிலர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் காலி பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. இதில் 7112 ஆண்கள், 1667 பெண்கள் என மொத்தம் 8819 பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தனர். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற தேர்வினை சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி ஆய்வு செய்தார். தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் கூறும்போது, 8819 பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்த நிலையில் 7028 பேர் தேர்வு எழுதினார்கள் என்றும், முதல் கட்ட எழுத்துத் தேர்வு முடிவடைந்தவுடன் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு 2ஆம் கட்ட உடல் தகுதி தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட சிலம்ப கலைக்குழு மற்றும் பாரத மாதா சிலம்ப பயிற்சி பள்ளி சார்பில் நாமக்கல் மாவட்டம் கீரம்பூரில் உள்ள பள்ளி வளாகத்தில் 5 முதல் 12 வயதிற்குட்பட்ட மற்றும் 12 முதல் 20 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இரு பிரிவுகளாக மாநில அளவிலான சிலம்பம் கலைப்போட்டிகள் நடைபெற்றன. இதில் நாமக்கல், ஈரோடு, சேலம், கரூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் போட்டிகளில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா. உமா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலிருந்து இந்த பேரணி நடைபெற்றது. மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் அங்கன்வாடி மைய பணியாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக நலத்துறை உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நாமக்கல் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக அவர்கள் சென்றனர். ஊர்வலத்தில் சென்ற அங்கன்வாடி மைய பணியாளர்கள், கல்லூரி மாணவிகள் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற வாசகங்களை முழங்கியும் அது குறித்த முகக்கவசங்களை அணிந்தும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வானொலி செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.